எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி. யாருக்காவது உதவி பண்ணிருக்கீங்களா? சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு பண்றதெல்லாம் இந்த கணக்குல வராது. ஒரு உதவி பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. குத்து மதிப்பா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்த உதவி பண்ணீங்க, ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் போடுங்க. இதுக்கான காரணத்தை இந்த காணொளியுடைய முடிவுல சொல்றேன். அஸ்தினாபுரம். ஒரு காலை நேரத்துல தன் மாளிகையுடைய உப்பரிகையில அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீதியில போற வரவங்களை எல்லாம் கவனிக்கிறதும் மக்களுடைய நலனை பத்தியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அர்ஜுனன், கிருஷ்ணா அங்கே பார் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரும் திரும்பி பார்க்கறாரு. அர்ஜுனன் சுட்டிக்காட்டின இடத்துல ஒரு பண்டிதர் தன் மேல் துண்டை ஏந்தி வரவங்க கிட்ட எல்லாம் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தால் நன்கு கற்ற கல்விமான் போல் தெரிகிறதே, இவருக்கேன் இந்த நிலை கிருஷ்ணா? அதுதான் விதி பார்த்தா. நம்மால் இயன்ற உதவியை செய்து அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமா? முயற்சி செய்து பாரேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதும் அர்ஜுனன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஒரு காவலனை கூப்பிட்டு அந்த பண்டிதரை கூட்டிட்டு வர சொன்னாரு. சாப்பிடாம வயிறெல்லாம் ஒட்டி போய் ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த பண்டிதனுக்கு ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொடுத்தாரு அர்ஜுனன். அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அர்ஜுனனுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்ட மன நிறைவோட அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சிரிச்சாரு. இந்த பொற்காசுகளால அந்த பண்டிதருடைய வறுமை போச்சான்னு கேட்டா இல்லைங்க. கிருஷ்ணர் அன்னைக்கு சொன்ன அந்த விதி பண்டிதரை விரட்ட ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அதே மாதிரி உப்பரிகையில நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது நேத்து அவங்க பார்த்த அதே பண்டிதர் தெருவுல நின்று யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த அர்ஜுனனுக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே காவலனை அனுப்பி அந்த பண்டிதரை கூட்டிட்டு வர சொன்னாரு. நேத்து அவ்வளவு பொற்காசுகள் கொடுத்தும் இன்னைக்கு ஏன் திரும்பவும் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் விசாரிக்க, என் தலையெழுத்து அப்படி இருக்கிறது. என் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு காடு இருக்கிறது. அந்த காட்டை கடந்து செல்லும் போது ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அந்த பொற்காசுகளை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டது மன்னா அப்படின்னு கண்கள்ல நீர் துளிர்க்க சொன்னாரு அந்த பண்டிதர். அவர் பேசினதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால ஒரு விலையுயர்ந்த வைரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, பண்டிதரே கவனம், இந்த முறையாவது இந்த வைரத்தை வைத்து புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ல பண்டிதரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. இந்த தடவை இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு. இந்த வைரத்தை எப்படி விற்கலாம், யார்கிட்ட விற்கலாம், இதை வாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல வியாபாரிகள் இருக்காங்களா, என்ன இது அர்ஜுனன் கொடுத்த வைரமாச்சே, அப்போ இது ரொம்ப விலை மதிப்பற்றதா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே அவரு நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு வந்த போது வீட்டுல யாரும் இல்லை. அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல இந்த வைரத்தை எப்படி பத்திரமா ஒளிச்சு வைக்கிறது அப்படின்னு அவருக்கு கவலையா இருந்தது. ஏன்னா அவர் வீட்டுல அலமாரிகளோ பெட்டிகளோ கிடையாது. அப்பதான் ரொம்ப நாளா பயன்படுத்தாத ஒரு மண்பானை இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அந்த பானைக்குள்ள அந்த வைரத்தை ஒளிச்சு வச்சுட்டு படுத்து நல்லா தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில இந்த பண்டிதருக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவருடைய மனைவி ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு பானையை எடுத்துட்டு போனாங்க. திரும்பி வர வழியில ஒரு இடத்துல அவங்க கால் தடுக்கி கீழே விழ அந்த பானையும் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. சரின்னு வீட்டுக்கு வந்தவங்க இந்த பண்டிதர் வைரத்தை போட்டு வச்சிருந்த பானையை எடுத்துட்டு மறுபடியும் ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போனாங்க. அங்க போய் பானையை கழுவுறதுக்காக அதை தண்ணிக்குள்ள முக்க அந்த வைரம் ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. இப்ப 3வது நாள் அதே அஸ்தினாபுரம், அதே உப்பரிகையில நின்று இந்த பண்டிதர் யாசகம் கேட்கறத பார்த்த அர்ஜுனன் கொதிச்சு போய் அவரை கூப்பிட்டு விடுறாரு. பண்டிதரும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல இந்த தடவை அர்ஜுனன் ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் முந்திட்டு போய் அந்த பண்டிதர் கையில 2 செப்பு காசுகளை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. இத பார்த்த அர்ஜுனன், என்ன கிருஷ்ணா இது, பொற்காசுகளாலும் வைரத்தாலும் மாற்றி அமைக்க முடியாத இவரது வாழ்க்கையை இந்த செப்பு காசுகளா மாற்றி அமைக்க போகிறது? எனக்கு நம்பிக்கை இல்லை. பொறுத்திருந்து பார்த்தா.
அரண்மனையிலிருந்து வெளியில வந்த பண்டிதருக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னே புரியல. ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தன்னை தப்பா நினைச்சிட்டாங்களோ, தான் பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் யோசனையா இருந்தது. அதனால மனசு வெறுத்து போய் அப்படியே கால் போன போக்குல போய்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஆத்தங்கரை பக்கம் அவர் வரும்போது ஒரு மீனவன் தூண்டில் போட்டு அங்க காத்துக்கிட்டு இருக்கிறதையும், சரியா இவர் போகும்போது ஒரு அழகான மீன் அதுல மாட்டுனதையும் பார்த்தாரு. தான் மனசு துடிக்கிற மாதிரியே அந்த மீன் துடிக்கிறதையும் பார்த்தவரு, ஏம்பா அந்த மீனை பார்த்தா பாவமா இருக்கு, அதை விட்டுடேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மீனவனும், சரிங்கய்யா, உங்க பேச்ச கேட்டு நான் அதை விட்டுறேன். அதனால எனக்கு என்ன லாபம்? நீங்க எனக்கு ஏதாவது தருவீங்களா அப்படின்னு கேட்டதும் இந்த அந்தணர் தான் கையில இருந்த அந்த 2 செப்பு காசுகளை எந்தவித யோசனையும் இல்லாம அந்த மீனவன் கிட்ட கொடுத்தாரு. உடனே மீனவனும் அந்த மீனை ஆத்துக்குள்ள தூக்கி வீசிட்டாரு. அந்த மீன் விழுந்த வேகத்துல அதோட தொண்டையில மாட்டிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு எகிரி போய் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்த பண்டிதருக்கோ ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா முந்தின நாள் அவர் பானைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்ச அதே வைரம். அதை பார்த்த மகிழ்ச்சியில, ஹே, நான் புடிச்சிட்டேன், நான் புடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியில கத்த, எதர்ச்சியா அந்த பக்கமா வந்த திருடன், அதாவது முந்தின நாள் இவர்கிட்ட இருந்து பொற்காசுகளை திருடிட்டு போனார் இல்லையா, அதே திருடன் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஓட ஆரம்பிக்க, அவர் ஓடுற வேகத்துல இடுப்புல சொருகி வச்சிருந்த அந்த பொற்காசுகள் நிறைஞ்ச பை கீழே விழுந்துருச்சு. அதை கூட கவனிக்காம பயத்துல அவரு அங்கிருந்து ஓடிட்டாரு. இந்த பண்டிதர் தான் வீட்டுக்கு திரும்பி போகிற வழியில கீழே கடந்த அந்த பொற்காசு பையையும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில இந்த பண்டிதர் அர்ஜுனனை தேடி போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணரோ, அது ஒன்றுமில்லை பார்த்தா, அந்தணருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்த போது அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய தேவைகளை பற்றியும் மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் 2 செப்பு காசுகள் மட்டும் இருந்தபோது இன்னொரு உயிரை பற்றி நினைத்தார். தன்னலம் பார்க்காமல் இன்னொரு உயிருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்த அவருடைய எண்ணம்தான் அவருக்கு உதவியது. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து அவர்களின் வேதனைகளுக்கு உதவ நினைப்பவர் கடவுளின் வேலையை செய்கிறார். ஆதலால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுளே உதவ முன் வருவார். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டப்பந்தயத்துல தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவரவருடைய தேவையை பொறுத்து அவரவருடைய ஓட்டமும் இருக்கு. ஓடி களைச்சு ஒரு கட்டத்துல அதுலயே ஓஞ்சும் போயிடுறோம். இதுல மத்தவங்களை பத்தி எல்லாம் அக்கறைப்படுறதுக்கு நமக்கு நேரமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள், ச்சே, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு மனசுல ஒரு சலிப்பு தட்டும். சக மனுஷங்களுடைய தேவையை உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் மனித வாழ்க்கையே ஒரு பூரணத்துவம் பெறுது. கமெண்ட் பண்ணிருக்கிற எல்லாருமே நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்ச அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. இதுவரைக்கும் அப்படி ஒரு உதவி பண்ணதில்லைன்னு நினைக்கிறவங்க யாருக்காவது ஒரு உதவி பண்ணி பாருங்க. ஒரு சின்ன புன்னகையோட தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு அப்படி ஒரு மனநிறைவை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.